ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுலையே நமக்கு டைலரிங்கில் கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டோன்னா இந்த ஹூக் தைக்கிறது தாங்க. ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ப்ளவுஸ் ஆஃப் அன் ஹவரில் தைக்கலாம்னா இந்த ஹூக் கட்டவே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை. அதை நம்ம எப்படி ஈஸியாக தைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெஷின்லேயே இந்த ஹூக்கை இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பெருசு பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு 5 ஹூக் தேவைப்படுது ஒரு ப்ளவுஸ்க்கு. ஸோ அந்த 5மே வந்து அந்த பெண்ட் கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப அழுத்திட்டு இருக்குது. ஸோ நம்மளால் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி தைக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் 5 ஹூக்கையுமே வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம அதை இப்போ எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நமக்கு இதுக்கு வந்து ரெண்டு இந்த மாதிரி பிட்டு தேவைப்படுது. ஸோ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் பிட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியே விட்டுட்டு தைச்சிக்கலாம். ஸோ தைச்சி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு 2வது கிளாத் ஒன்று வச்சுருக்கேன்ல, அந்த பிட்டை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம அதை வந்து மடிச்சிக்கலாம். ஒரு மடிப்பு கொஞ்சம் கம்மியாக வந்து மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். ஸோ நம்ம தச்சு வச்சுக்கோல, அதை வந்து வெளியே பக்கம் திருப்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து தையல் இந்த மாதிரி போட்டோம். இப்போ வெளியே வந்து இந்த மாதிரி திருப்பிட்டோம். ஸோ இதையும் மடித்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம திரும்ப மேலே வச்சு அந்த சின்னதாக இருக்கிறது உள்பக்கம் வச்சு நம்ம திரும்ப அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா, முதல்ல நம்ம வந்து அளந்துக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியுதா சொல்லுங்கள், தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஹூக் தைக்க போகிறோம். அதனால் ஜஸ்ட் நம்ம ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் 5 ஹூக் தைக்க போகிறேன். ஸோ நான் 5 மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வெளியே இருந்து அப்படியே தைச்சிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்தவொடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருப்பிக்கிட்டு ஒரு கோடு மாதிரி வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி ஒரு தையல் போட்டாச்சு. திரும்ப பக்கத்துலேயே அந்த ஹூக் வந்து உள்ளே சொருக்கிற அளவுக்கு அந்த இது இருந்தால் போதும். ஒரு கடுகளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ நம்ம அதை கேப் விட்டுட்டு திரும்ப இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே திரும்ப ஸ்ட்ரைட்டாக வந்து இன்னொரு டாட் வச்சுருக்கோம்ல, அந்த மார்க்கில். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? பக்கத்துலேயே ஒரு கோடு போட்டிருக்கேன், திரும்ப பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஊக்க வந்து சொருக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த 5ஐயும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக இதுக்கு வந்து ஹூக் தைக்கவே தேவையில்லை கையில். அதுக்கு ஊசியில் நூல் கோத்து அதுக்கப்புறம் அதை வந்து அளவோடு வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை தவிர்த்து நீங்கள் ஊசியில் கோத்து நீங்கள் இனிமேல் ஹூக் தைக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் 2 தையல் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். 2 இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதுக்குள்ளே தான் வந்து ஹூக்கை வந்து உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்து நம்ம சின்னதாக மடிச்சிருக்கோம்ல, அந்த கிளாத்தையும் வெளியே எடுத்துலாம். அந்த ஃபஸ்ட் கிளாத்தை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம், கீழே இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த 2 கோடு மாதிரி நம்ம தையல் போட்டுக்கோம்ல, இந்த கோட்டுக்குள்ளே நம்ம இந்த ஹூக்கை சொருக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சொருக்கிட்டு அப்படியே இதை திருப்பிக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது நம்ம தைக்கவே தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த பின்ன வேணால் அழுத்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு ஹூக்கையும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து கொக்கி அப்படியே மாட்டுற மாதிரி மாட்டிடணும். அப்புறம் அப்படியே வந்து தலைக்கீழ நம்ம எடுத்துடணும். ஸோ கொக்கி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த தையலை வந்து ரொம்ப லென்த்தாக போடாதீங்க, அளவோடு போட்டுக்கோங்க. இப்படி இழுக்கிறது கொஞ்சம் தலைகீழ நம்ம திருப்பணும்ல, ஸோ திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அளவோட ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி வந்து 1/2 இன்ச் இல்லை, ஒரு சென்டிமீட்டர் அந்தளவுக்கு இருந்தால் போதும். இல்லை 1/2 சென்டிமீட்டர் அந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. ஹூக் வந்து நம்ம உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ நமக்கு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து அதை மடித்து தைக்க வேண்டியதான். இப்போ மடித்து உள் சைடில் நம்ம தைச்சிருவோம் இல்லைங்களா, அவ்வளோதாங்க. ஹூக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தனியாக தைக்கவே தேவையில்லை. இதுக்கு ஹூக் ரெடி. ஸோ நம்ம தைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த ஹூக் வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தனியாக ஹூக் தைக்கவே தேவையில்லை. ஸோ நான் இதை வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஹூக்கை வந்து நம்ம போட்டுருவோம். நம்ம வந்து ஹூக்கை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம டைட் பண்ணி போட்டுக்கலாம். டைட் ஆயிரும். ஹூக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.